அனைவருக்கும் வணக்கம். இவள் உங்கள் தோழி. இன்றைக்கி நம்ம இந்திய அரசியலமைப்பில் பகுதி 15 கொடுக்கப்பட்டிருக்க தேர்தல்கள் பற்றி பார்ப்போம். இதனுடைய சரத்துகள்னு பார்க்கும்போது 324லேருந்து 329 வரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சுதந்திரமான தன்னிச்சையான தேர்தல் அமைப்பு. இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல்களையும் சட்டமன்ற தேர்தல்களையும் நடத்துறதுக்காக தேர்தல் ஆணையம் வந்துட்டு சட்டப்பூர்வமாக அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து நிர்வாச்சன் சதன் அப்படின்னு அழைக்கிறோம். இது எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா ஜனவரி 25, 1950ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அந்த நாளை நினைவு கூறுறதை ஒட்டி வாக்காளர் தினம் வந்து ஜனவரி 25ஆம் நாள் அனுசரிக்கப்படுது. இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா புதுடில்லியில் அமைஞ்சிருக்கு. இந்த தேர்தல் ஆணையம் ஒரு தலைமை தேர்தல் ஆணையரையும் 2 தேர்தல் ஆணையர்களையும் கொண்டது. தலைமை தேர்தல் ஆணையருடைய பதவிக்காலம் 6 வருஷம், இல்லாட்டி 65 இயர்ஸ்ன்னு 65 வயசு வரைக்கும். இதில் எது ஃபஸ்ட்டு வருதோ அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியா தலைமை தேர்தல் ஆணையர் முதல்ல ஃபஸ்ட்டு யார் இருந்தாங்கன்னா சுகுமார் சென். இப்போ யார் இருக்காங்கன்னா ராஜீவ்குமார். இந்தியாவில் வந்துட்டு முதலில் நிலையை கடந்து செல்லுதல் என்ற முறையில் தான் தேர்தல் வந்துட்டு நடக்குது. இது எப்படின்னா ஒரு வேட்பாளரை விட இன்னொரு வேட்பாளர் அதிகமாக வாக்கு யார் வாங்குறாங்களோ அவங்க தான் வந்து வெற்றி பெற்றவராக கருதப்படுறாங்க. இதில் வந்துட்டு அறுதி பெரும்பான்மையை நம்ம எடுத்துக்கிறது இல்லை, சிறப்பு பெரும்பான்மை தேவையில்லை, எளிய பெரும்பான்மையே போதும்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு இதில் 324லேருந்து 329A வரைக்கும் சட்டப்பிரிவுகள் இருக்குது. 329A வந்து நீக்கப்பட்டது. 324 என்ன சொல்லுதுன்னா இந்தியாவுக்கான தேர்தல் ஆணையம் மற்றும் அதோடைய பணிகள் பற்றி சொல்லுது. 325 என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு நபரும் மதம், இனம், சாதி மற்றும் பாலியல் அடிப்படையில் யாருக்குமே சிறப்பு வாக்காளர் தகுதி பெற இயல முடியாது. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஈக்குவல்ன்ற அடிப்படையில் எல்லாருக்கும் ஈக்குவலான வாக்கு தகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் 325. அடுத்து 326னா வயது வந்தோர் அடிப்படையில் வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் சட்டப்பிரிவு 326. அடுத்தது சட்டப்பிரிவு 327 என்ன சொல்லுதுன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கான பாராளுமன்றத்துடைய அதிகாரங்கள் அப்படின்னு சொல்கிறது 327. அடுத்தது 328 என்ன சொல்லுதுன்னா சட்டமன்ற தேர்தலுக்கான சட்டமன்றத்துடைய அதிகாரங்கள் பற்றி 328 சொல்லுது. அடுத்தது 329 என்ன சொல்லுதுன்னா தேர்தல் நடவடிக்கைகளில் நீதிமன்றங்களுடைய குறுக்கீடுகளை தடுப்பதற்கான சட்டப்பிரிவு 329. அடுத்தது 329A வந்து நீக்கப்பட்டது. அடுத்தது 21 வயதிலிருந்து 18 வயதாக வாக்களிக்கும் வயதினை மாற்றிய சட்டத்திருத்தம் எதுன்னு கேட்டாங்கன்னா 61வது சட்டத்திருத்தம் 1988வது வருடம் கொண்டு வரப்பட்டது. இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1989வது வருடம் மார்ச் 28ஆம் தேதி வந்து நடைமுறைக்கு வந்தது.